இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் போயாப்பட்டு சீனி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அகண்டா 2 தானம் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, அகண்டா முதல் பாகத்தில் தனது தம்பி மகளுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் உடனடியாக அங்கு நான் வருவேன் என அகண்டா சத்தியம் செய்கிறார். அதன் பிறகு கதை தொடருது. ஆண்டுகள் கடந்து செல்ல பாலையாவின் மகளான ஹர்ஷாலி வளர்ந்து விஞ்ஞானியாக வெளிநாட்டில் பணியாற்றி வராங்க. இதற்கிடையில் இந்தியாவை வீழ்த்தும் எண்ணத்துடன் இந்தியர்கள் பலரை கொன்று குவிக்கிறாரு அண்டை நாட்டு இராணுவ ஜெனரல் ஆதி. இந்தியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது, அனைவரும் கடவுளை வெறுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மகா கும்பேலாவுக்கு வரும் மக்கள் மீது கொடிய வைரஸை பரப்பி விடுறாரு. இதனால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அந்த வைரஸ் பரவ நாடு முழுவதும் பிரச்சனை வெடிக்குது. இனி எங்கிருந்து வந்த அந்த கடவுள் நம்மை காக்கப் போகிறார் என கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை கைவிடுறாங்க மக்கள். பரவிக்கொண்டிருக்கும் வைரஸை அளிக்கும் மருந்தை ஹர்ஷாலி கண்டுபிடித்து விட்டதை அறிந்து அவரையும் கொல்ல சதி நடக்குது. ஜனனியை காப்பாற்ற வேண்டும். அகண்டா வந்தாரா இல்லையா? கடவுள் நம்பிக்கை மீண்டும் மக்கள் மத்தியில் வந்ததா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஒட்டுமொத்த கதையையும் தோல் சுமந்து மாஸ் வேட்டை நடத்தியிருக்கிறார் பாலகிருஷ்ணா. ஆக்ஷன் காட்சிகளிலும் பஞ்ச் டைலாக் பேசுவதிலும் தெரிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். பாலகிருஷ்ணாட்சிகளுக்கு ஃபுல் மீல்ஸ் தான் இது. பாலகிருஷ்ணா தாண்டி யாரும் பெரிய அளவில் கவனம் இருக்கவில்லை என்றாலும் ஆதி, சம்யுக்தா மேனன், ஹர்ஷாலி, ஜெகபதி போஸ் உள்ளிட்டோர் ஓரளவு கதாபாத்திரத்திற்கு நியாயம் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். இடைவேளை காட்சிகளும் அதன் பின்னர் வரும் சில நிமிடங்களும் புள்ளிரிக்க வச்சிருக்கு. ஆக்ஷன் அதிரடி காட்சிகள் படத்துக்கு பலம்னு சொல்லலாம். ஓரளவுக்கு யூகிக்க முடியுது என்ற திரைக்கதை பலவீனம் படத்தின் நீளத்தையும் குறைத்திருக்கலாம்னு தோணுது. பாலகிருஷ்ணா என்ற கூர்மையான ஆயுதத்தை 4வது முறையாக பட்டை தீட்டி இருக்கும் இயக்குனர் போயப்பட்டி சீனு இந்த முறையில் மாஸ் கதையை ரசிக்கும்படி கொடுத்திருக்கார்.